எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இந்த வீடியோவை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து சுமதி அப்படின்ற ஒரு பொம்பளைக்கு பேசிட்டு இருக்கேன். இந்த சுமதின்றவ யாருன்னா, சீமானுக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்னையும் முக்தார் அவர்களையும் ரொம்ப கொச்சையாக பேசிக்கிட்டு, என்னையும் உட்காந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் உட்காந்து எனக்கு 4 திருமணமாக இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் காசு பிடுங்குவேன் அது இது அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த சுமதின்றவள்கிட்ட சொல்கிறேன், இது செருப்பு தெரியுதா உனக்கு? எதிர கடிச்சுன்னா இந்த செருப்பாலே செவிட்டு பக்கம் அடிச்சிருவேன். வாயை மூடிக்கிட்டு ஓ வேலை எவ்வளவோ அது மட்டும் பாரு. சீமானுக்கு அவன் ஆம்பளைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன பண்ணணுமோ அவனை பண்ண சொல்லு. அதை விட்டுட்டு நீ உட்காந்து எல்லா சேனல்லையும் அவங்களுக்கு 4 திருமணமாக இருக்குது 5 திருமணமாக இருக்குது அவள் அப்படி இப்படின்னு நீ ஏதாவது இன்னொரு வாட்டி இன்டர்வியூ பேசினேன் என்னை பற்றி அப்படின்னா, நீ இது வரைக்கும் பேசி வச்சுருக்கலாம், நான் வச்சுருக்கேன். ஓகே, கோர்ட்டில் 10 கோடி உன் மேலே மான நஷ்ட வழக்கு நான் போடுவேன். 10 கோடி. நீ காமாட்சி நாயுடு கூட உட்காந்து பேசியிருக்கிறத நான் இன்றைக்கி பார்த்தேன். இதோட வாயை மூடிக்கிட்டு என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நான் இறங்கினா எப்படி சீமானுக்கே செருப்பு கழட்டு நடிப்பேன் சீமான் அப்படின்னு சொன்னவானா. நீ எல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. நீ நல்ல பொம்பளைன்னா வாயை மூடிக்கிட்டு தேவையா முண்டை ஓ வேலையை பாரு, சரியா? எனக்கும் சீமானுக்கும் என்னன்றது நாங்கள் பார்த்துக்கோ. உனக்கு பண்ணுறதுக்கு வேறு வேலை கிடையாதா? உன்னைய மாமா வேலை பண்ணுறதுக்கு அவன் அமைச்சிருக்கிறானா? மூடிக்கோ. இன்னொரு வாட்டி என்னையும் முக்தாரையும் தப்பாக பேசுறது இல்லை என்னையும் வேறு ஆம்பளைங்க கூட சேர்த்து வச்சுட்டு பேசுனா இன்னொரு வாட்டி உனக்கு செருப்பு காட்டுறேன். இந்த செருப்பு இருக்குது பாரு, அதால் உன்னை நடு ரோட்லேயே சாத்துன்னு சாத்திடுவேன். என்கிட்ட வச்சுக்காத, என்கிட்டலாம் வச்சுக்காத, சரியா? இதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு இன்டர்வியூ நீ போய் எனக்காக எங்கேயா உட்காந்து பேசிட்டு அவள் கரியக்காவா அவள் கருப்பு இப்படி அப்படின்னு நீ ஏதாவது பேசினா 10 கோடி டெஃபர்மேஷன் ஓ மேலே நான் போடுவேன். ஓகேயா? மோடின்னு அரசியல் பண்ணுறது மட்டும் பண்ணு. உன்னை மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருக்க மாட்டேன் இல்லையா? சரியா? அவன் ஆம்பளைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்னை எதுக்கு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னான். நீ உங்கள் அண்ணங்கிட்ட போய் கேளு. தேவடையா முண்டை சீமான் கிட்ட போய் கேளு, நீ எதுக்கு 2023 மாதம் அவளுக்கு 50,000 ரூபாய் போட்டுன்னு தேவடையா முண்டை அங்கே போய் கேளு. அதை விட்டுட்டு என்னைய பற்றி உட்காந்து தப்பாக பேசினேன், செருப்பு கழட்டுன்னு அடிச்சிருவேன். இதை தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்க, அவள் பார்க்கட்டும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.